ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே லைக் அந்த மாதிரி சின்ன சின்ன கேட்பாங்க. ஸோ அக்ராஸ் நான் வேரியஸ் நிச்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே டொமைன்ஸ் லைக் இன்க்ளூடிங் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி B2B, புரியுது புரியுது. B2C. எவ்வளோ சார்ஜ் பண்ணிருக்கீங்க ஸ்டார்டிங்ல? இவ்வளோ லைக் லைக் ஒரு வெப்சைட் சொல்லுங்க. இப்போ டிசிசி இந்த கிளைண்ட்டுக்கு நான் லைக் லிஸ்ட் எடுக்க சொன்னல, அந்த லிஸ்ட் லைக் சொல்லுங்க ஒரு அப்படியே. லைக் இப்போ ஒரு பேசிக் இ-காமர்ஸ் வெப்சைட்னா நான் வந்து 13K சார்ஜ் பண்ணுவேன். ம் லைக் இதுவே அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டா வேணும், லைக் 3D டிசைன்ஸ்லாம் வேணும்னா லைக் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 30 to ம் 45K சார்ஜ் ஓகே பண்ணுவேன். சார்ஜ் பண்ணிருக்கேன். லைக் அதுக்கேற்ற மாதிரி ஸோ இப்போ லைக் இப்போ வந்து ஒரு தோராயமா ஒரு 10 to 15 கிளைண்ட்ஸ், இன்னும் ஒரு 8 to 9 கிளைண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா ஆமாண்ணா இப்போ ஆமா. லைக் ஒரு கிளைண்ட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு 9,000, செகண்ட் கிளைண்ட் 12,000, அந்த மாதிரி லிஸ்ட் சொல்லுங்க ஓகேண்ணா. ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு அதான் ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைனா லைக் எங்ககிட்ட ஃபிக்ஸ்டு தான். லைக் இப்போ ம் கிளைண்ட்ஸ் அவங்க வந்து கேட்பாங்க. லைக் நான் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சிருக்கேன். ம் லைக் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்பேன். லைக் இந்த ஸ்டார்டர் பேக்கேஜ் ஒரு பிசினஸ் பேக்கேஜ்னு வச்சிருக்கேன். ம் இப்போ சில கார்பரேட் பர்சன்ஸ் வருவாங்க. நம்ம இப்போ ம் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து 9,000 8,000 கோட் பண்ணா அவங்க வந்து ஆ வெளில. ஓகே ஸோ நம்ம அதுக்கு